அத்தை சொல்லுத்தேனு. ஹாஸ்பிட்டல்ல 4 மணிக்கு டாக்டர் செக்கப்புக்கு வராராம். அப்போ கூட யாராவது இருக்கணும். இன்னைக்கு மீனாட்சிக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கான். என்ன போக சொல்ற அத்தை? நான் போயிட்டு வந்துடவா? சரி தேனு, போயிட்டு வா. சரிங்க அத்தை. மருமவளே, முடிவெல்லாம் நீயே எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன கேட்காம அவளை போக சொல்ற? இல்ல அத்தை, அங்க யாருமே இல்லைன்னு சொன்னா அதான். அதுக்கெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? அடுத்த வீட்டு பிரச்சனைய உன் தலையில தூக்கி போட்டுக்காத. ஐயோ, ஏம்மா, அந்த மகாராணிக்கு அப்படி என்ன வேலை? அவ போக வேண்டியதானே? இங்க இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் போடுறாள் அவ. இல்ல பாட்டி, அவ வேலையில மாட்டிக்கிட்டா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக்அப் பண்ணிட்டு அம்மாவோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப யாராவது கூட இருக்கணும்ல. புதுசா என்னத்த சொல்லிட போறாங்க? உன் அம்மா தான் நல்லா படுத்து தூங்குறாளே. இன்னைக்கு எத்தனை மணி நேரம் தூங்கினான்னு டாக்டர் சொல்ல போறாரு. இல்ல நீ போய் தண்ணி தெளிச்சு எழுப்ப போறியா? பாட்டி, ஏன் இப்படி சொல்றியா? என் அம்மாவுக்கு முழிப்பு வந்துடாதானே தினமும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க. எங்களை கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்தாங்க. என் அம்மா இல்லைன்னா இன்னைக்கு நாங்களே இருந்திருக்க மாட்டோம். இத பாரு, எல்லா அம்மாவும் பெத்தா வளர்க்கதான் செய்வாங்க. இத போய் நீ பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, இங்க நின்னு நீலி கண்ணீர் வடிச்சுட்டு இருக்காத. போ, போய் நான் சொன்ன வேலையை செய். போ. தேனு, அழாதம்மா. அம்மா யாருமே இல்லாம தனியா இருக்காங்க அத்தை. மனோ இங்க இருக்கான். அவரு அவசர வேலையா போயிட்டாரு. அம்மா கூட யாராவது இருக்கணும். எப்படி போறது? நீ வேலையை பாரு, நான் வரேன். அத்தை, என்ன? காலையிலே சொன்னேன்ல அத்தை, நான் கோயிலுக்கு போகணும்னு. போயிட்டு வந்துடுறேன் அத்தை. மருமவளே, நீ அவளுக்கு மாமியாரா இருக்கலாம். ஆனா நான் உனக்கு மாமியாருங்கிறத நீ மறந்துடாத. என்னைய கேட்காம நீயே முடிவெடுக்கிற வேலையெல்லாம் வேணாம். அது அவகிட்டையும் சொல்லி வை. இங்க நான் சொல்றதான் கேட்கணும். சரிங்க அத்தை, நான் சொல்லிடுறேன். அம்மா வீட்டுல இருக்கும்போது நாங்க 2 பேரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவங்க தூங்குவாங்க. காலையில எழுந்திருச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவசர அவசரமா வேலைக்கு போவாங்க. ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் உட்கார மாட்டாங்க. அப்படி பார்த்தேன் எங்க அம்மாவை. என்னால இப்படி பார்க்க முடியல. அழாத தேனு, ரொம்ப நல்லவங்களை தான் கடவுள் சோதிக்கிறாரு. ஆனா கண்டிப்பா கைவிட மாட்டாரு. சீக்கிரமா உங்க அம்மா கண்ணு முடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. அழாதம்மா. தேனு, எப்ப வந்த? அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? ஆமாம்மா. மீனாட்சி, நீ வர லேட் ஆகும்னு சொன்ன. ஆபீஸ்ல சீக்கிரமா வேலை முடிஞ்சிருச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். பரவாயில்ல விடு. அத்தை வரவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
அத்தையால தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். இல்லைன்னா நான் இங்க வந்திருக்கவே முடியாது. சரி, நான் கேண்டீன் போய் உங்களுக்கு காஃபி வாங்கிட்டு வரேன். மா அதெல்லாம் எதுக்குமா இப்போ? இல்லத்த, நீங்க உட்காருங்க, நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். நீங்க எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்கல்ல? ஏய் இரு, அப்ப நானும் வரேன். இல்ல, டாக்டர் வந்துருவாரு, யாராவது இங்க இருக்கணும்ல, நீ இங்க இரு. தேனு, நீ அம்மா கூட இரு, நான் மீனாட்சி கூட போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. சரி, நீ இங்கே இரு. சரி, போயிட்டு வந்துடலாம் அத்தை. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. மீனாட்சி, இந்த சின்ன வயசுல நீ இவ்ளோ பொறுப்பா இருக்க. எல்லாம் எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது அத்தை. எங்களை கூட இருந்து பாத்துக்க வேண்டிய எங்க அப்பாவே எங்களை விட்டு போயிட்டாரு. எல்லா கஷ்டமும் எங்க அம்மா தான் தாங்குனாங்க. இனிமே நாங்க தானே பொறுப்பா இருக்கணும். அம்மாச்சி, லேசா தலை சுத்துதுன்னு சொன்னேன், அதுக்கு இப்படி வலியை எடுத்துட்டு வந்துட்டியே. எனக்கு ஒண்ணும் இல்ல அம்மாச்சி. ஐயே, அப்படியெல்லாம் சாதாரணமா விட்டுறக்கூடாது. உடனே எல்லாத்தையும் பாத்துறணும். டாக்டரை பாக்குறது தான் நல்லது. ஆமா, புதுசா அவங்க என்ன சொல்ல போறாங்க? திரும்பவும் ஏதாவது மாத்திரை கொடுக்க போறாங்க. ஏற்கனவே நிறைய மாத்திரை போட்டுட்டு இருக்கேன் அம்மாச்சி. நாமலாம் எதையும் முடிவு பண்ணக்கூடாது. டாக்டரை பாக்குறது தான் நல்லது. வா வா. பாட்டி, அத்தை மேல கோவப்படாதீங்க. அவங்க எனக்காக தான். ஏய், உங்ககிட்ட பேச எனக்கு ஒண்ணுமே இல்ல அத்தா. வந்த கொஞ்ச நாள்லயே என் மருமகளையே மாத்திட்ட. பாட்டி, நீ கெட்டிக்காரிதான். அப்பதான் என்ன நடந்திருக்குன்னு புரியுது. நீங்க கோவப்படாம. ஏலே, இங்க பாரு, எப்ப நீ கல்யாணம் ஆகி இங்க வந்தியோ அப்பவே உன் பிறந்த வீட்டோட உறவு முறிஞ்சு போச்சு. இதுதே உன் வீடு. இனிமே உன் தங்கச்சிய பார்க்க போறேன், ஆத்தாக்காரிய பார்க்க போறேன்னு இந்த வீட்டை தாண்டி நீ போக கூடாது. ஆத்தாளுக்கு என்ன ஆனாலும் சரி, அவளுக்கு உசிரே போனாலும் சரி. ஐயோ, அப்பதான் என்ன நீங்க எப்படி பேசுறீங்க?